அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். பினாக்கிள் ட்ரேட்ஸோட போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுபோக நாளைக்குரிய லெவல் டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி அ நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல நம்ம காலையில ஷேர் பண்ணியிருந்த லெவலையும் வாட்ச் பண்ணிக்கோங்க. ஒரே நிமிஷம். காலையில நம்ம என்ன ஷேர் பண்ணியிருந்தோம் வாட்ஸ்அப்ல? ஏன்னா நம்ம இதுல கொஞ்சம் டிஃபரெண்ட் ஆகும்னு சொல்லியிருந்தேன். காலையில அந்த இதுக்கு தகுந்த மாரி ஓகே. செல்வ்ல பார்த்தீங்கன்னா 24,686க்கு கீழ க்ளோஸ் வைக்கணும்னு சொல்லியிருந்தோம். மார்க்கெட்டோட ஓப்பன் பார்த்தீங்கன்னா 24,774. அப்ப அங்கருந்து ஓப்பன் ஆகுற மார்க்கெட்டு ஃபர்தரா மேல போக முடியாம டவுன் ஆகுது. டவுன் ஆயிட்டு நம்மளோட செல்வ்ல 24,686க்கு கீழ இங்க க்ளோஸ் வைக்குது. க்ளோஸ் வச்சு அங்கருந்து மேக்ஸிமம் போனது அந்த 650 தான். டார்கெட் பார்த்தீங்கன்னா, நம்ம சொல்லியிருந்தது 24,628 சொல்லியிருந்தோம். 628 அதனால வர முடியல. பட் 650 வரைக்கும் மார்க்கெட்டு வந்திருந்தது. அங்கருந்து ரிட்டர்ன் போயிருச்சு. அப்போ இங்க நம்ம ஏற்கனவே வந்துட்டு என்ன சொல்லியிருந்தோம்னா, சப்போஸ் ரிவர்ஸ் ஆச்சுனாலும், இங்க எடுத்தது டார்கெட் போகல அப்படின்னு சொன்னாலும், இங்க போயிட்டு ஒரு ஆவரேஜ் பண்ற மாரி நம்ம செட்டப் பண்ணியிருந்தோம். அது நல்லாவே இன்னைக்கு ஒர்க் அவுட் ஆயிருந்தது. ஆக்சுவலா வந்துட்டு இங்க இருக்கு பாருங்க. ஆக்சுவலா இந்த 24,650 தான் ஃபர்ஸ்ட் எடுத்த என்ட்ரி. ரூ. 125க்கு எடுத்தது. எடுத்துட்டு அது மேல ரிவர்ஸ் ஆகும்போது 24,700 ரூ. 123க்கு இங்க எடுத்திருக்கு பாருங்க. இதுதான் ப்ராஃபிட்ல க்ளோஸ் பண்ணியிருக்கு. எதோடது? இங்க செல் ரீட்ரேஸ்மென்ட் இங்க பக்கத்துல எடுத்து, இது வந்துட்டு இங்க வரும்போது க்ளோஸ் பண்ணிருச்சு. அப்ப ஆல் ஓவரா நம்ம என்ன சொல்லியிருப்போம்னா, ரூ. 1,500 வந்ததுன்னா க்ளோஸ் பண்ணிரு அப்படிங்கிறது தான் கண்டிஷன் இதுல. அப்ப ரூ. 1,500 கிராஸ் பண்ணும்போது இந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு ப்ராஃபிட்ல போடு. பழைய ஸ்ட்ராட்டஜில இந்த 24,650 தான் நின்றுருக்கும். அப்படின்றது என்ன இருக்கும்? மறுபடியும் மேல போய் க்ளோஸ் ஆயிருச்சு. அப்ப ஆல்மோஸ்ட் என்ன ஆகும்? 24,650ஓட பிரைஸ் வேணா செக் பண்ணுவோமே. லாஸ்ல தான் முடிஞ்சிருக்கும் எப்படினாலுமே. இப்ப இன்னைக்கு ப்ராஃபிட்ல க்ளோஸ் பண்ணது. அப்ப அது லாஸ்ல போய் முடிஞ்சிருக்கும். ஒரே நிமிஷம் செக் பண்ணிக்கலாம். பாருங்க இது ரூ. 84ல க்ளோஸ் ஆயிருக்குது. சரிங்களா? ரூ. 84ல க்ளோஸ் ஆயிருக்குது. இப்ப இதுதான் இங்க ரீசன். நம்மளோட என்ட்ரி பிரைஸ் பார்த்தீங்கன்னா 125 40 பாயிண்ட் இங்க லாஸ்ல க்ளோஸ் ஆயிருக்கும். வெயிட் பண்ணியிருந்தோம்னா. சப்போஸ் இங்க இறங்குச்சு அப்படின்னா கூட இந்த இடத்துல கூட ஒரு 600 மேக்ஸிமம் இறங்குனது இந்த ரேஞ்சு தான். அப்போ 1.25க்கு பார்த்தீங்கன்னா கூட இதான் 1.25 இங்க இருக்குது. இதான் 1.25. இத போட்டீங்கன்னா ரூ. 127 2 பாயிண்ட் தான் மேல ஏறி இருக்கு. அந்த 2 பாயிண்ட்ட நம்ம புக் பண்ணிட்டோம். பட் இந்த மொமெண்டம் புக் பண்றதுக்கு தான் இத கொஞ்சம் ஆல்டரேஷன் பண்ணியிருக்குது. அது இன்னைக்கு ரெடி ஆயிருச்சு. இதுல ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்க தான் செல் போய் ரிவர்ஸ் ஆகும். சாரி பை ரிவர்ஸ் வந்து இங்க தான் போய் ஆகும். அப்போ ஒரு சம்டைம்ஸ் இதையும் தாண்டி போகும்போது தான் நம்மளுக்கு லாஸ் வரும். அதுக்கு நம்ம செக் பண்ணுவோம். பெருசா அந்த மாரி போகல. சம்டைம்ஸ் டார்கெட் அடிச்சிருச்சுன்னா நமக்கு பிரச்சனை இல்ல. டார்கெட் அடிக்காம போறது தான் பிரச்சனை. நம்ம எப்படின்னு செக் பண்ணிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் நாளைக்கு ட்ரேட கொஞ்சம் ஆர்பிஐ மானிட்டரி பாலிசி வந்ததுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா, ஆர்பிஐ மானிட்டரி பாலிசி பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பெக்டேஷன் அப்புறம் அவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் சொல்லி முடிக்கிறதுக்கு 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் ஆயிரும்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இப்ப ஸ்டார்ட்டிங்லயே அத மார்னிங்கே இந்த நியூஸ்லாம் தெரிஞ்சு அவங்க மூவ் பண்ணிருவாங்க மார்க்கெட்ட. அப்ப நம்ம போய் அந்த ட்ராப்ல சிக்கிறக்கூடாது. அதுக்காக நாளைக்கு வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணிக்கலாம். இல்ல அவாய்ட் பண்ணிடலாம். ஒண்ணும் இஷ்யூ இல்ல. 2 மாசத்துக்கு ஒருக்க தானே. அது ஒண்ணும் இஷ்யூ இல்ல. ஓகேங்களா? இன்னைக்கு அழகா டார்கெட் நம்ம நியூ என்ட்ரி படி டார்கெட் அதாவது இங்க ஆவரேஜ் பண்ணி இங்க இத க்ளோஸ் பண்ணதால டார்கெட்ல முடிஞ்சிருந்தது. அதுக்கு ரிலையன்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ரிலையன்ஸ் பார்த்தீங்கன்னா நேத்தைக்கு இங்க பை சிக்னல் விழுந்தது. அழகா டார்கெட் நம்ம அந்த அந்த ரூ. 1000ங்கிறது ரூ. 50,000க்கு ஈஸியா நம்ம எடுத்துக்கலாம். இன்னைக்கு அதே தான். இங்க செல்ஃப்ல ஸ்டேபிள் ஆச்சு. பட் டார்கெட் எக்ஸாக்ட்டா அடிச்சுட்டு அழகா வெளியில போயிருச்சு. நம்ம இங்கே வெளியில போயிருப்போம். 94ல வெளிய போயிருவோம். இந்த இடத்துலயே நம்ம வெளியில போயிருக்கும் இங்கே. அதுக்கப்புறம் இது தேவையில்ல நமக்கு. அது வந்தாலே அந்த ரூ. 1000ங்கிறது ஈஸியா வந்துரும். ஓகேங்களா? இதுதான் இன்னைக்கு ஓவரால் நடந்தது. இந்த ரிலையன்ஸ் வந்துட்டு நம்ம 5000 இருந்தாலுமே நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதுக்கேத்த மாரி ஸ்ட்ராட்டஜி ரெடி பண்ண போறோம். ஏன்னா அது 50,000 வேணும். 5000 இருந்தாலும் நம்ம ஸ்டார்ட் பண்ற மாரி நம்ம இத ரெடி பண்ணிக்கலாம். 5000க்கு ஒரு செட்டு. 5000 வரும்போது 5000க்கு ஒரு செட்டுன்னா ஒரு 17 குவான்டிட்டி வாங்கும். ரூ. 350 400 ப்ராஃபிட்ல க்ளோஸ் பண்ணும். சார்ஜஸ்லாம் போக எப்படியும் உங்களுக்கு ரூ. 200 250 நிக்கும். அந்த மாரி தான் இதில பிளான் பண்ணுது. ரூ. 200 வரைக்கும் நிக்கும்னு வச்சுக்கலாம். 2% 1.5% நிக்கிற மாரி தான் இதில டிசைன் பண்ணியிருக்குது. ஓகேங்களா? ட்ரையல் பண்றவங்க இப்படி பண்ணிக்கங்க. மல்டிபிள்ஸ் வேணா பண்ணிக்கலாம். 5000 மல்டிபிள்ஸ் பண்ணிட்டு நீங்க அத ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்.
ஓகேங்களா? அதுவே அந்த நம்பர் ஆஃப் ஷேர்ஸ அன்னைக்கு பிரைஸ் தகுந்த மாரி மாத்தி எடுத்துக்கும். சரி. இப்போ மார்க்கெட்டோட குளோஸ் பார்த்தீங்கன்னா, 24,707 இங்க இருக்குது. இத பாருங்க. 707. அப்ப இதுல இருந்து நாளைக்கோட லெவல் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இன்னைக்கு காலையில வாட்ஸ்அப் குரூப்ல அந்த மார்க்கெட் ரேஞ்ச் போடாம விட்டேன். மறந்துட்டேன். அது ரெகுலர் பண்ணல இல்லையா? மறந்துட்டேன். நாளையிலருந்து அத கண்டிப்பா போட்டு விட்டுறேன். சரி. இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இப்ப வீக்லியோட இது பார்த்தீங்கன்னா, நேத்து என்ன சொல்லியிருந்தோம்? மார்க்கெட் ஓப்பன் கிடைச்சதுன்னா ஃபர்தரா மேல போகும்னு சொல்லியிருந்தோம். அதுபோக 24,750க்கு மேல குளோஸ் வச்சா மட்டும் தான் ஃபர்தரா மேலயும் போக முடியும். இன்னைக்கு வந்துட்டு அந்த வீக்லியோட லெவல் எங்க இருக்குது? இப்ப இதுக்கு கீழ குளோஸ் வச்சிருச்சு. நாளைக்கு ஓப்பன் கேப் டவுனா இருந்ததுன்னா, மார்க்கெட் ஃபர்தரா எங்க வரைக்கும் இறங்கலாம்ன்னு கேட்டீங்கன்னா, இந்த வாரத்துல 1 இங்க வரைக்கும் இறங்கலாம். 24,382 வரைக்கும் இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மேல ஓப்பன் ஆயிருச்சுன்னா பிரச்சனை இல்ல. ஏன்னா ஆல்ரெடி மேல தான் குளோஸ் வச்சது. மேல ஓப்பன் ஆயிருச்சுன்னா அந்த பிரச்சனை இல்ல. டார்கெட் இங்க போயிருச்சுன்னா போதும். இது வரைக்கும் இங்க வரைக்கும் போயிருச்சுனாலே நம்மளுக்கு போதும். அட்லீஸ்ட் இதுவாவது போயிருக்கணும் இன்னைக்கு. அதுவும் போகாம மார்க்கெட் ரிட்டர்ன் ஆயிருச்சு. 800 வரைக்குமாவது போயிருக்கணும். அதுவும் போகல. அது போயிருந்தா கூட இன்ட்ராடே டிஃபென்ஸ அச்சீவ் பண்ணிருச்சுங்கிறத நம்ம இது பண்ணிக்கலாம். அதுவும் போகாதனால, ஒண்ணு ஃபர்தரா பெரிய டவுன் வரலாம். ஒரு 500, 600 பாயிண்ட் டவுன் வரலாம். இந்த வாரத்துக்குள்ள. அப்படி இல்லைன்னு சொன்னா மேல போச்சுன்னா நார்மல் ஆயிரும். மேல போகலைன்னா தான் பிரச்சனை. சரி. இப்ப நாளைக்கோட லெவல் நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். வீக்லி லெவல் மாறாது. அதேதான். வீக்லியோட பை அபோவ் நார்மல் பை அபோவ்ங்கிறது இந்த லெவல் வந்துட்டு ஒன்று மட்டும் தான் மாறும். இன்னொன்று மாறாது. ஒன்று மாறும், ஒன்று மாறாது. ஆனால் டார்கெட்ஸ் எதுவும் மாறாது. டார்கெட்ஸ் எல்லாம் அப்படியே தான் இருக்கும். என்ட்ரி மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கலாம். ரியலுக்கும் அதுக்கும். பை அபோவ் பார்த்தீங்கன்னா 24,704 24,704க்கு மேலே பை அபோவ். அதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா டார்கெட் கம்மியாச்சு பார்த்தீங்களா? டார்கெட் பார்த்தீங்கன்னா 721. ஸோ கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணணும் நாளைக்கெல்லாம். செகண்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 24,800. ஃபர்ஸ்ட் டார்கெட்டு ரொம்ப பக்கத்துல இருக்குது நாளைக்கு. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது கேப் டவுனில் ஓப்பன் ஆயிடுச்சுன்னு சொன்னால் 24,570க்கு மேலே பை அபோவ். அதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 24,587. செகண்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 24,000 ஒரே நிமிஷம் 24,587. செகண்ட் டார்கெட் 24,666. அதுக்கு அடுத்தது நார்மல் கேப் அப் ஆச்சுன்னா அது 24,838. அதோட டார்கெட்டு 854 ஃபர்ஸ்ட் டார்கெட்டு. செகண்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 24,933. எக்ஸ்ட்ரீம் கேப் அப் ஆயிடுச்சுன்னு சொன்னால் 24,971க்கு மேலே பை அபோவ். அதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 25,021 25,021 25,011 25,071. இது பை சைடு. நோட் பண்ணிக்கோங்க. டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். நாங்கள் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இது ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக இந்த வீடியோ போடுறோம். அதுக்கடுத்து நார்மல் செல்ப்ளோங்கிறது 24,778 கீழே இருக்குது. அதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 737. 737. அதுக்கு அடுத்தது 24,682. அதுக்கு அடுத்தது
கேப் அப்பில் ஓப்பன் ஆயிடுச்சுன்னு சொன்னால் 24,911க்கு கீழே செல் விடும். அதோட டார்கெட் 24,870. செகண்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 24,815. அதுக்கு அடுத்தது கேப் டவுனில் ஓப்பன் ஆயிடுச்சுன்னு சொன்னால் 24,644க்கு கீழே செல் விடும். அதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 24,603. அதுக்கப்புறம் செகண்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 24,548. அதுக்கடுத்தது எக்ஸ்ட்ரீம் கேப் டவுன் ஆயிடுச்சுன்னா 24,510க்கு கீழே செல் விழும். அதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 24,470, 24,410. இதுதான் நாளைக்குரிய லெவல். நாளைக்கு ஆர்பிஐ பாலிசி இருக்குது. ஸோ காலையில் 10 மணிக்கு சொல்லுவாங்க. ஸோ கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ. நாளைக்கு நம்ம மறுபடியும் போஸ்ட் மார்க்கெட் போட்டு சந்திக்கலாம். தேங்க்யூ.